கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கட்டும். இன்னைக்கு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சென்சஸ் 2011 அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதோடைய ஒன் லைனரா ஃபார்மேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ டோன்ட் மிஸ் இட். வாங்க டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன்ஸ் பாயிண்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஏரியால என்ன பார்க்க போறோம்னா, பேசிக்ஸ் தாங்க. அடிப்படையான தகவல்கள். சென்சஸ்னா என்ன? எப்போ ஆரம்பிச்சாங்க? ஃபர்ஸ்ட் சென்சஸ் எப்போ? கம்ப்ளீட் சென்சஸ் யார் எடுத்தாங்க? எந்த இயர்ல? அதோடைய மோட்டோ என்ன? சென்சஸோட மோட்டோ என்ன? இதுல இருந்துலாம் எப்படி கொஷின்ஸ் வரும் டீட்டெயிலா பார்க்கலாம். அத பத்திலாம் ஃபேக்ட்ஸ் அபௌட் த சென்சஸ்னு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. மக்கள் தொகை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். டென்சிட்டி அண்ட் அர்பனைசேஷன்ஸ், ஜெண்டர் டேட்டா, பாலின விவரங்கள், லிட்ரஸி ரேட், கல்வி அறிவு விகிதங்கள், அப்புறம் சோஷியல் குரூப்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் அதர் யூசர்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சென்சஸ் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கட்டாயம் கொஷின்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சென்சஸ் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்சஸ்னா என்ன அப்படின்னா, சென்சஸ்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம நாட்டில் இருக்க எல்லா மக்களை பற்றியும் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறது. லைக் எவ்வளோ பேர் இருக்காங்க, எங்கே வேலை செய்வாங்க, எங்க இருக்காங்கன்னு ஒரு சிம்பிளான டீட்டெயில் கலெக்ட் பண்றது தான் சென்சஸ். அத பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். டெஃபினிஷன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாப்புலேஷன் சென்சஸ் இஸ் த டோட்டல் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங், கம்பேரிங், அனலைசிங் அண்ட் டிசெமினேட்டிங் டெமோகிராஃபிக், எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் டேட்டா pertaining at a specific time of a all person in a country or a well-defined part of a countryன்னு சொல்லியிருக்காங்க இன்ட்ரோல. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பாப்புலேஷன் சென்சஸ் இஸ் யூனியன் சர்ச்சட் அண்டர் ஆர்டிகல் 246 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ். நம்ம அரசியல் அமைப்புல ஆர்டிகல் 246ல இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் சென்சஸ் எடுக்க முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக சென்சஸ் எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சென்சஸ் எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் எடுப்பாங்க? 10 years ஒன்ஸ் தான் சென்சஸ் வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் கண்டக்டட் பை. இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதோட இன்சார்ஜ் யாரை கேட்டிங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு பிக் பாஸ் மாதிரி. இவங்க கீழே தான் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க? ஆஃபீஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா இதை தான் ஹேண்டில் பண்ணுறோம். இந்த சென்சஸ் இருக்க ஹேண்டில் பண்ணுறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வந்து வரும். நெக்ஸ்ட் ஒன் ப்ரீ இண்டிபெண்டன்ட் பீரியட். ஃபர்ஸ்ட் சென்சஸ் வந்து 1872 அண்டர் கவர்னர் ஜெனரல் லார்ட் மேயோ பீரியட்ல தான். லார்ட் மேயோ பீரியட்ல என்ன நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் இது முழுமையான சென்சஸ், இது வந்து கம்ப்ளீட் சென்சஸ் கிடையாதுங்க. அப்போதான் எடுத்திருக்காங்க, ஒரு சில ஏரியாவில் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. யார் பீரியட்ல? லார்ட் மேயோ பீரியட்ல. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1872. அப்புறம் ஃபுல் கம்ப்ளீட் சென்சஸ் எப்போ நடந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் சென்சஸ் வந்து 1881 பை WC போலண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா அண்டர் த லார்ட் ரிப்பன் பீரியட்ல தான் கம்ப்ளீட்டான சென்சஸ் நடந்திருக்கு. WC போலண்ட்ன்றது அவர் வந்து யார் அப்படின்னா, சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா. அவர் வந்து ஒரு சூப்பர்விஷன் இருந்திருக்காரு. அப்போ அவர் பீரியட்ல தான் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் சென்சஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து என்ன சொல்றது, முதல் ப்ராப்பரான கம்ப்ளீட் சென்சஸ். இதுல இருந்து தான் நம்மளுக்கு 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து சென்சஸ் எடுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் சென்சஸ் யாரு அப்படின்னா, ஹென்ரி வால்டர். நம்ம சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம், ரியல் ஸ்டார். ஹென்ரி வால்டர் தான் நம்ம இந்தியன் சென்சஸோட சூப்பர் ஹீரோ. ஏன்னா சென்சஸ்னா என்னன்னு ப்ராப்பரா டிஃபைன் பண்ணாரு. சயின்டிஃபிக் மெத்தட்னா என்னன்னு எல்லாருக்கும் புரிய வச்சாரு. அதனால தான் இவர் என்ன சொல்றோம், தட்ஸ் வை வி கால் ஹிம் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சென்சஸ்ன்னு சொல்றோம். ஒரு சின்ன ஃபேக்ட் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர், ஜிபிஎஸ் எல்லாமே யூஸ் பண்ணி சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பயோமெட்ரிக் சிஸ்டம் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த காலத்திலேயே வீடு வீடா நடந்து போய் சென்சஸ் கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இங்க டைம் என்ன இருக்கு? இயர் 1872. 1872லலாம் ஒரு ஃபோன் இருக்காது, ஒரு கம்ப்யூட்டர் இருக்காது. என்ன சொல்றது, ஒரு இன்டர்நெட் கூட அவ்வளவா இருக்காது. கூகுள் மேப் கூட இல்லாம அப்படி இருந்த காலகட்டத்தில இப்போ கம்பேர் பண்ணும்போது எல்லா ஃபெசிலிட்டீஸும் இப்போ வந்திருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். Post independent period. The first registered general and census commissioner of independent India is R.A. Gopalaswamy. அதாவது 1947ல வந்து இந்தியா வந்து சுதந்திரம் கிடைச்ச, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பிக் ஃபேமிலி கவுண்டிங் சென்சஸ் எப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னா 1950. நீங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. 1951ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் ஒரு ஸ்பெஷலான கம்ப்ளீட் என்ன சொல்றது, ஒரு 1948லையும் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு புது லா அண்டர் த சென்சஸ் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1948. 1948ல ஒரு புது லாவும் கொண்டு வந்திருக்காங்க, சென்சஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட். இதில் ஸ்டார் ஆஃப் த ஷோ யார் அப்படின்னா R.A. கோபாலசுவாமி சார் தான். ஏன் அப்படின்னா, நம்ம இண்டிபெண்டன்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் சென்சஸ் கமிஷனர் யார் அப்படின்னா இவர் தான். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா ராஜகோபால சுவாமி சார். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சென்சஸ் 2011 பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம்.
15th சென்சஸ் ஓவரால் அண்ட் 7th ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இது டோட்டலா 15th சென்சஸ். ஆனா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இது எத்தனாவது சென்சஸ்? 7th சென்சஸ். இதோட ஸ்பெஷல் தீம் பாருங்க, அழகா இருக்கு. அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர்ஸ். நம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் நமது எதிர்காலம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்ஸ் பாருங்க, 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரி. டிஸ்ட்ரிக்ட் வந்து 640. ஒரு சென்சஸ்னா ஏன் சென்சஸ் இம்பார்ட்டன்ட், எதுக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல்ல கிளாஸ் ஸ்ட்ரென்த் தெரிஞ்சா தானே எவ்வளோ பெஞ்சஸ், சேர்ஸ் எல்லாம் வேணும்னு நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ புக்ஸ் எல்லாம் வேணும்னு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, எங்கே ஸ்கூல் கட்டலாம், எங்கே ஹாஸ்பிட்டல் கட்டலாம், எவ்வளோ பஸ்ஸஸ் வேணும், பஸ்ஸு போக்குவரத்துக்கு எவ்வளோ பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ வேணும்னு ஈஸியாக பிளான் பண்ண முடியும். நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்காக தான் சென்சஸ்லாம் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சிஎம் சந்திரமௌலி சார் வாஸ் ரிஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா 2011. அது சொல்லியாச்சு லாஸ்ட் ஸ்லைடு. த சென்சஸ் ஆஃப் இந்தியா 2001 வாஸ் கண்டக்டட் பை 2 பேஸ். இது வந்து 2 பேஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ். அனதர் ஒன் வந்து பாப்புலேஷன் எனுமரேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஹவுஸ் லிஸ்டிங்னா ஒன்றுமே கிடையாது. எல்லா வீடுகளையும் போய் கவுண்ட் பண்ணி வீடு வீடாக போயிட்டு டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நோட் பண்ணி எழுதுவாங்க இல்லையா, இது எல்லாமே ஹவுஸ் லிஸ்டிங். செகண்ட் வந்து பாப்புலேஷன் எனுமரேஷன்ஸ். எல்லா பீப்புளையும் கவுண்ட் பண்ணி, எல்லா மக்களையும் கவுண்ட் பண்ணி ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, இது வந்து பாப்புலேஷன்ஸ் கவுண்டிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் populations. India's populations according to census 2011, 121 crore is 17.5% of total populations of the world 2011 சொல்லியிருக்காங்க. 121 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. 17.5% வந்து டோட்டல் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் டோட்டல் பாப்புலேஷன்ஸ் வந்து வில்லேஜ் சைடில் 68.84%, அர்பன் சைடில் எவ்வளோ, சிட்டி சைடில் எவ்வளோ இருக்காங்க, 31.16% இருக்காங்க. இதில் பிக்கெஸ்ட் பாப்புலஸ் டிஸ்ட்ரிக்ட் எதுனா மும்பை தாங்க. பாப்புலஸ்னால் ஒன்றும் இல்லை, ரொம்ப க்ரௌடான இருப்பாங்க அந்த டிஸ்ட்ரிக்டில், ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால தான் மும்பையில் தானே. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் பாப்புலஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு திபாங் வேலி, அருணாச்சல் பிரதேஷில் இருக்கு. டிகேடல் growth rate சென்சஸ் ஆஃப் இந்தியா 2011, மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்னன்னு பார்ப்போம் டீட்டெயிலாக. நெகட்டிவ் growth rate has been reported for India during the period time 1911 to 1921 சொல்லியிருக்காங்க. அதாவது நெகட்டிவ் growth rate இந்தியாவில் 1914 1921 அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் நெகட்டிவ் growth rate இருந்திருக்கு, மக்கள் தொகை குறைஞ்சிருக்காங்கன்னு பதிவாயிருக்கு. ஓகேங்களா. ஆனுவல் growth rate ஆஃப் இந்தியா எவ்வளோ அப்படின்னா 1.64%. இப்போது இந்தியாவுடைய ஆனுவல் growth rate என்ன, 1.64. இதில் டிகேடல் growth rate வந்து டீட்டெயிலாக பார்க்கலாமா. 2001 இருந்து 2011 வரைக்கும், 2001 இருந்து 2011க்கான டிகேடல் growth rate வந்து எவ்வளோ அப்படின்னா, லாஸ்ட் ஸ்லைடில் பார்க்கணும் இல்லையா, 17.7%. இங்கே இருக்கு பாருங்க. த டிகேடல் growth rate 17.7% தான். என்னது டிகேடல்னா என்ன, 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து 17.7% இருக்கு. இதில் ஹையஸ்ட் டிகேடல் growth அப்படின்னா 1961 to 1971 காலகட்டத்தில் ஹையஸ்ட்டாக இருந்தது. லோவஸ்ட் டிகேடல் growth அப்படின்னா 1911 1921 தான் லோவஸ்ட்டாக இருந்திருக்கு. ஏன்னா அப்போ வந்து என்னது, ஒரு நெகட்டிவ் growth-ஆக இருந்திருக்கு. ஸ்டேட் வைஸ் growth rate பார்க்கலாம். ஆனுவல் ஹையஸ்ட் பாப்புலேஷன்ஸ் growth rate எது அப்படின்னா மேகாலயா 27.8%. லோவஸ்ட் பாப்புலேஷன்ஸ் growth rate வந்து நாகாலாந்து மைனஸ் நோட் பண்ணிக்கோங்க, -0.5%. ஓகேங்களா. அப்புறம் 1921 இயர் ஆஃப் கிரேட் டிவைடட்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1921 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் தான் இயர் ஆஃப் டிவைடட்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் இந்தியாவுடைய மக்கள் தொகையே ஒரு கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணுறது, வளர ஆரம்பிச்சது. சரிங்களா. நெக்ஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்ஸ் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் சென்சஸ் ஆஃப் இந்தியா 2011. ஃபர்ஸ்ட் வந்து பாப்புலேஷன்ஸ் டென்சிட்டினா நம்ம என்னன்னு பார்க்கலாம். பாப்புலேஷன் டென்சிட்டினா ஒன்றுமே கிடையாது. ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, ஒரு சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ ஏரியாவில் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்கன்றது தான் என்னது பாப்புலேஷன்ஸ் டென்சிட்டி. இது ஒரு ஏரியாவில் எவ்வளோ நெரிசல் க்ரௌடு இருக்குன்னு காட்டும். அது வந்து எப்படி இந்தியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2001 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். த பாப்புலேஷன் டென்சிட்டி ஹாஸ் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 325 per square kilometer in 2001 to 382 per square kilometer in 2011. 2021 சென்சஸில் இந்தியாவுடைய பாப்புலேஷன்ஸ் டென்சிட்டி 325 பர் சதுர கிலோமீட்டராக இருந்திருக்கு. அதுவே 2011 பார்த்தீங்கன்னா 382 per ஸ்கொயர் கிலோமீட்டராக
இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகரிச்சிருக்கு. 2ம் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் செக்ஸ் ரேஷியோ சென்சஸ் ஆஃப் இந்தியா 2011. செக்ஸ் ரேஷியோனா பாலின விகிதம். அதாவது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்கன்றது தான் செக்ஸ் ரேஷியோ. இது ஒரு என்ன சொல்றது, ஒரு சமூகத்துல ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம் எப்படி இருக்கணும்னு காட்டுறதுக்காக தான் இந்த சென்சஸ் வந்து எடுக்குறாங்க. இந்தியால வந்து எப்படி இது வந்து இருக்கு அப்படின்னா, ஓவரால் செக்ஸ் ரேஷியோ 2011ல பார்க்கலாம். 1943 ஃபீமேல் பெர் 1000 மேல். அதாவது 1000 ஆண்களுக்கு 943 பெண்கள் வந்து இருக்காங்க. இது ஓவரால் செக்ஸ் ரேஷியோ. அதாவது 1000 ஆண்கள்னா 943 ஃபீமேல்ஸ் வந்து இருப்பாங்க. ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் பார்க்கலாம். ஹையஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா கேரளா. அதாவது ஆண்களை விட பெண்கள் வந்து அதிகமா இருக்காங்க. 1084. அதுவே லோவஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா ஹரியானா 879. அதாவது பெண்கள் வந்து கம்மியா இருக்காங்க. ஹையஸ்ட் யூனியன் டெரிட்டரி அப்படின்னா பாண்டிச்சேரி, புதுச்சேரி சொல்லுவாங்க இல்லையா? 1037. லோவஸ்ட் யூனியன் டெரிட்டரி வந்து டையூ அண்ட் டாமன் 618. சைல்டு செக்ஸ் ரேஷியோ குழந்தை பாலின விகிதம். அதாவது 1 வயசுல இருந்து 6 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா? அவங்கள பத்தி ஒரு பாலின விகிதம் வந்து செக்ஸ் ரேஷியோ வந்து எடுத்திருக்காங்க. அதாவது 1000 ஆண் குழந்தைங்களுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் வந்து இருக்கணும் அப்படின்னா இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2001ல பாருங்க 927 927 குழந்தைகள் வந்து இருந்திருக்காங்க. ஆனா 2011 இது வந்து 2011 இது 2001ல பாருங்க 927 இருக்காங்க. ஆனா 2011 2011ல 919. அதாவது இது 2 டிஃபரன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே என்ன பண்ணியிருக்காங்க, குறைஞ்சிருக்காங்க. 927 எங்க இருக்கு, 919 எங்க இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. லிட்ரஸி ரேட் சென்சஸ் ஆஃப் இந்தியா 2011. லிட்ரஸி ரேட்னா என்னன்னு பார்க்கலாம். கல்வி அறிவு விகிதம்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது 7 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து எழுதவும், படிக்கவும் தெரிஞ்சா அவங்க எல்லாமே லிட்ரேட். அதாவது கல்வி அறிவு பெற்றவர்கள்னே சொல்லலாம். இதோடைய பெர்சன்டேஜ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, லிட்ரஸி ரேட்ன்னு சொல்லுவாங்க. இதுல பாருங்க ஓவரால் பெர்சன்டேஜ் லிட்ரஸி ரேட் ஆஃப் இந்தியா 2011 இது எல்லாமே ஓவரால் பெர்சன்டேஜ் வந்து 74.04% நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மேல் லிட்ரஸி அப்படின்னா 82.14%. இதுவே ஃபீமேல் லிட்ரஸி அப்படின்றது 65.46%. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 16.68%. ஓகேங்களா? மேல் அண்ட் ஃபீமேலுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் மோஸ்ட் லிட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? மோஸ்ட் லிட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னா மிசோரம்ல இருக்க சிர்சிப்ன்ற ஒரு மிசோரம்ல இருக்க சிர்சிப்ன்ற டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. அதோடைய பெர்சன்டேஜ் பாருங்க 97.991%. இதுவே லீஸ்ட் லிட்ரேட் கேட்டிங்கன்னா லிட்ரேட் டிஸ்ட்ரிக்ட். நான் சொல்றது டிஸ்ட்ரிக்ட் நோட் பண்ணிக்கோங்க. மத்திய பிரதேஷ்ல இருக்க டிஸ்ட்ரிக்ட் என்னன்னா அலிராஜ்பூர். ஓகேவா? நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் இன் மேல் அண்ட் ஃபீமேல் லிட்ரஸி ரேட் இன் ராஜஸ்தான் அப்படின்னா 66.11% அண்ட் 79.19% ஃபார் மேல். ஆண்கள் வந்து 79.19% வந்து மேல் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க. பெண்கள் வந்து 52.12% ஃபார் ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தான்ல நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு முக்கியமான டிப் என்னன்னா லிட்ரஸி ரேட்டோடைய டெஃபினிஷன்ஸ் முக்கியம். ஓவரால் மேல் ஃபீமேல் லிட்ரஸி ரேட் என்ன, இந்த 74.04% மேலோடைய லிட்ரஸி ரேட், ஃபீமேலோடைய லிட்ரஸி ரேட் ரொம்ப முக்கியம். அது டிஃப்ரென்ஸோடைய இதெல்லாம் கண்டிப்பாக படிங்க. 74.04க்கு பதிலாக 74.86ன்னு கேட்கலாம். இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லேயே அவங்களே வந்து லிஸ்ட் வைப்பாங்க. ஸோ டீட்டெயிலாக கிளியராக படிங்க. Next one, literacy rate equal to number of literate individual divided by total populations into 100ன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி அறிவு விகிதம் இது. லிட்ரஸி ரேட்டோட கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கல்வி அறிவு பெற்றவர்களோட எண்ணிக்கையும் பை மொத்த மக்கள் தொகை எண்ணிக்கை இன்டூ 100 பண்ணால் அப்படி தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் அப்படின்னா ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் இன் ஸ்டேட்ஸ் அப்படின்னா கேரளாங்க 94.94%. கேரளா தான் அதிக லிட்ரஸி ரேட்டு. கேரளா நம்பர் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். கேரளா தான் நிறைய கல்வி அறிவு விகிதம் வந்து அதிகமாக இருக்கு. லோவஸ்ட் லிட்ரஸி ரேட் என்ன சொல்லியிருக்கேன், பீகார் 61.8%. அது செகண்ட்ல லோவஸ்ட் எது இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லிட்ரஸி ரேட்னா கேரளா மறக்காதீங்க. செகண்ட் லிட்ரஸி ரேட்னா மிசோரம்.
அப்புறம் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் இன் யூனியன் டெரிட்டரி. யூனியன் பிரதேசத்தில வந்து எது ஹையஸ்ட் லிட்ரேட் அப்படின்னா லக்ஷதீப்ங்க. 91.85% இருக்காங்க. யூனியன் டெரிட்டரில. ரேட் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது மக்கள் தொகை விகிதங்கள் பத்தி பார்க்கலாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, க்ரூட் பர்த் ரேட் ஆஃப் இந்தியா. இந்த க்ரூட் பர்த் ரேட்னா சிபிஆர்ன்னு சொல்லுவாங்க. சிபிஆர்ன்னு சொல்லுவாங்க. பிறப்பு விகிதம்னு சொல்லுவாங்க. இந்தியால ஓவரால் சிபிஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 17.6% வந்து இருக்கு. இதுவே ரூரல் ஏரியா கிராமப்புறங்கள்னு கேட்டிங்கன்னா, 21.8% நகர்ப்புறத்தில பார்த்தீங்கன்னா, 23.3% வந்து அதிகரிச்சிருக்கு. ஹையஸ்ட் சிபிஆர்ன்னு கேட்டா என்னது சிபிஆர்னா என்னது? க்ரூட் பர்த் ரேட் இன் இந்தியா யாரு அப்படின்னா, ஹையஸ்ட் க்ரூட் பர்த் ரேட் சிபிஆர் யாரு அப்படின்னா பீகார். நெக்ஸ்ட் ஒன் ஐஎம்ஆர். ஐஎம்ஆர்னா ஒண்ணும் கிடையாது. இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட். அதாவது என்ன சொல்றது? சிசு மரண விகிதம்னு சொல்லுவாங்க. குழந்தைங்கள்லாம் இறந்துருவாங்க இல்லையா? 1000 குழந்தை பிறக்குதுன்னா, ஒரு வயசுக்குள்ள எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க, இறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மோர்டாலிட்டி ரேட் என்ன சொல்றது? சிசு மரண விகிதம் தான் என்னது? 44% இருக்கு இந்தியால. நெக்ஸ்ட் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட். இது வந்து எம்எம்ஆர்ன்னு சொல்லுவாங்க. தாய் சேய் மரண விகிதம். 1,00,000 குழந்தை பிறகு இப்போ வந்து 1,00,000 குழந்தை பிறக்குது அப்படின்னா, எத்தனை தாய்மார்கள் வந்து இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் ஒரு என்ன சொல்றது? ரேட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் விகிதம் வந்து எடுக்குறாங்க. அதில எவ்வளோ பேரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 178 ஓகேங்களா? 2010லேருந்து 2012க்குள்ள அது எடுக்கும்போது சென்சஸ் எடுக்கும்போது 178 இருக்காங்க. அண்டர் 5 மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 55% அதாவது ஒண்ணும் கிடையாது. சாரி 55 இல்ல 55% இல்ல 55. அண்டர் 5 மோர்டாலிட்டி ரேட் அதாவது 5 வயசுக்குள்ள இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய மரண விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு 1000 குழந்தை பிறக்குறாங்க அப்படின்னா, 5 வயசுக்குள்ள எத்தனை குழந்தைகள் வந்து இறந்துடுறாங்க இந்தியால அப்படின்னு கேட்டிங்கன்னா, 55. டெத் ரேட் அப்படின்னா, இப்போ மரண விகிதம் 1000 பேருக்கு எத்தனை பேர் ஒரு வருஷத்துல இறந்துடுறாங்க அப்படின்னா 7.1%. ஓகேங்களா? எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓவரால் வேல்யூஸ் வந்து சிபிஆர்னா என்ன? ஐஎம்ஆர்னா என்ன? எம்எம்ஆர்னா என்ன? டெத் ரேட் அதோடைய விகிதம் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா படிங்க. நெக்ஸ்ட் ஒன் கேட்டகரி வைஸ் பாப்புலேஷன் சென்சஸ் ஆஃப் இந்தியா 2011. ஷெட்யூல்ட் ட்ரைபல் பாப்புலேஷன்ஸ் எஸ்டி பாப்புலேஷன்ஸ் வந்து கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். எஸ்டி பாப்புலேஷன்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது? பழங்குடியினர் வந்து எங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேஷில் தான் இருக்காங்க. லோவஸ்ட் இன் டோட்டல் ஹேஸ் வெல் அஸ் பர்சன்டேஜ் ஏஜ் அப்படின்னா ஹரியானா. ஹரியானாலையும் பஞ்சாப்லையும் என்ன சொல்கிறாங்க? எஸ்டியே கிடையாது, 0 பாப்புலேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹையஸ்ட் இன் பர்சன்டேஜ் இன் ஸ்டேட் அப்படின்னா மிசோரம்ங்க. மிசோரமில் வந்துட்டு 94.4% வந்து மிசோரமில் அதிகமாக இருக்காங்க பழங்குடியினர். அண்ட் ஹையஸ்ட் இன் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு கேட்டால் லக்ஷதீப்லேயும் இருக்காங்க 94.8%. இதில் வந்து பெரிய பழங்குடியினர் இனம் எது அப்படின்னா லார்ஜஸ்ட் ட்ரைப் அப்படின்னா பில் ட்ரைப். ஓகேங்களா? பில் பழங்குடியினர் தான் இந்தியாவிலே அதிகம் லார்ஜஸ்ட் ட்ரைப்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஷெட்யூல் ட்ரைப் வந்து எங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ்லையும் மிசோரம்லையும் அதிகமாக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி பாப்புலேஷன் ஷெட்யூல் கேஸ்ட் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் எஸ்சி பாப்புலேஷன்ஸ் ஷெட்யூல் கேஸ்ட் பாப்புலேஷன்ஸ் டோட்டல் பாப்புலேஷன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையோடைய ஷெட்யூல் கேஸ்ட் பாப்புலேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 16.6%. ஹையஸ்ட் ஸ்டேட்டின் ஷெட்யூல் கேஸ்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் அதிகமாக இருக்காங்க. உத்தரப்பிரதேஷ், அப்புறம் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், பீகார் இந்த ஸ்டேட்ஸில் எல்லாமே ஷெட்யூல் கேஸ்ட் மக்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹையஸ்ட் எஸ்சி பாப்புலேஷன்ஸ் பர்சன்டேஜ் வைஸில் பார்க்கும்போது பஞ்சாப் இருக்குது. இந்த பர்சன்டேஜ் வைஸ் ஸ்டேட் இன் பஞ்சாபில் மொத்த மக்கள் தொகையில் ஷெட்யூல் கேஸ்ட் மக்கள் தொகை வந்து பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிலீஜியஸ் பேஸ்டு பாப்புலேஷன்ஸ் ஹிந்துயிசமில் 79.8%. இந்து மதம் வந்து 79.8% வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. அண்ட் முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா 14.2%, கிறிஸ்டியன்ஸ் 2.3%, சிக்கிசம் 1.7% அண்ட் ஜெயினிசம் 0.4% இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பிலோ பாவர்ட்டி லைன் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க எவ்வளோ அப்படின்னா ஓவரால் வந்து 30.10% இருக்காங்க.
இதுல ரொம்ப பாவர்ட்டி லைன் கம்மியா இருக்க ஸ்டேட் எது அப்படின்னா, ஹையஸ்ட் ஸ்டேட் எதுன்னா பீகார். அண்ட் லோவஸ்ட் ஸ்டேட் எதுன்னு கேட்டிங்கன்னா கோவா. கோவா வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் லாங்குவேஜஸ். ஹிந்தி தான் அதிகமா பேசப்படுற மொழியா இருக்கு. இந்தியால அதிகமா பேசப்படுற மொழி எதுனா ஹிந்தி தான் 43.63%. நெக்ஸ்ட் பெங்காலி 8.03%, மராத்தி 6.8% இருக்கு. இது மூணுமே இம்பார்ட்டன்ட். ஓகே கைஸ், சென்சஸ் பத்தி டீட்டெயிலா பார்த்தோம்ல. இப்போ லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம படிச்சது எல்லாமே ஒரு குயிக் ரிவிஷன்ஸ் பண்ணிடலாம். சென்சஸோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸை பார்க்க போறோம். 15th சென்சஸ் ஆஃப் இந்தியா 2011ல நடந்ததுன்னு தெரியும். ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் வந்து MHA, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது கண்டக்டிங் அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னா ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் தான் சென்சஸை நடத்துறாங்க. இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருவாங்க. MHA, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து சென்சஸ் நடக்கும். 10 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் சிங்க்ரோனஸ் சென்சஸ், அதாவது கம்ப்ளீட் சென்சஸ் எப்போ நடந்திருக்குன்னா 1881ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரே நேரத்தில் சென்சஸ் எடுத்திருக்காங்க. சென்சஸ் ஆக்ட் என்ன அப்படின்னா 1948ல வந்தது. இந்த ஆக்ட் படி தான் சென்சஸ் எடுக்கிறாங்க. மோட்டோ அண்ட் ஸ்லோகன் என்னன்னா, அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர், நம் மக்கள் தொகை நம் எதிர்காலம். கமிஷனர் யாரு? சென்சஸ் கமிஷனர் யாரு அப்படின்னா சி சந்திரமௌலி சார் தான் 2011 கமிஷனர். 2 பேஜஸ் பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் ஸ்லைடில். ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் பாப்புலேஷன் எனுமரேஷன்ஸ் பத்தி பார்த்துருப்போம். ஹவுஸ் லிஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, வீடுகள் எல்லாமே லிஸ்ட் பண்ணுறது. பாப்புலேஷன் எனுமரேஷன்ஸ்னா மக்கள் தொகையை கவுண்ட் பண்ணுறது. ஹவுஸ் லிஸ்டிங் உடைய டேட் பாருங்க. ஹவுஸ் லிஸ்டிங் வந்து 1st ஏப்ரல் 2010 அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் எனுமரேஷன்ஸ் என்னன்னா, பாப்புலேஷன் எனுமரேஷன்ஸ் February 9 to 28, 2011ல நடந்திருக்கு. அண்ட் பாப்புலேஷன்ஸ் மக்கள் தொகையை பற்றி பார்ப்போம். இந்தியாவில் மொத்தம் 1.21 பில்லியன் இருக்காங்க. அதாவது 121 கோடி வந்து மக்கள் இருக்காங்க. growth ரேட் பாருங்க 17.72% இருக்கு. ஹையஸ்ட் growth மேகாலயா 27.95% and lowest growth rate Kerala 4.91%. அண்ட் நெகட்டிவ் growth rate வந்து நாகாலாந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், மைனஸ்ல யூனிக்காக இருக்கு, -0.58%. அண்ட் அர்பன் பர்சன்டேஜ் பாருங்க 31.16%. ரூரல் பர்சன்டேஜ் வந்து 68.84% இருக்கு. இந்தியா ஷேர்ஸ் இன் வேர்ல்டு பாப்புலேஷன்ஸ் வந்து 17.5%. ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி பார்க்கலாம். மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் 19.98 கோர் இருக்காங்க. லீஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் சிக்கிம் 6.1 lakhs. மோஸ்ட் பாப்புலர் யூனியன் டெரிட்டரி டெல்லி. லீஸ்ட் பாப்புலர் யூனியன் டெரிட்டரி லக்ஷதீப். அண்ட் மோஸ்ட் வில்லேஜஸ், அதிக கிராமங்கள் வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. லீஸ்ட் பாப்புலர்ஸ் வந்து கோவால இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டென்சிட்டி அர்பனைசேஷன். மோஸ்ட் டென்ஸ் ஸ்டேட், அதாவது மக்கள் தொகை அடர்த்தி எங்க அதிகமா இருக்கிற ஸ்டேட் அப்படின்னா பீகார் 1106 per ஸ்கொயர் கிலோமீட்டர் அதிகமா இருக்காங்க. லீஸ்ட் டென்ஸ் வந்து அருணாச்சல் பிரதேஷ் 17 per ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்காங்க, கிலோமீட்டர் ஸ்கொயர்ஸ் இருக்காங்க. நேஷனல் ஆவரேஜ் அப்படின்னா 382 per கிலோமீட்டர் ஸ்கொயர். டவுன்ஸ், அதாவது டவுன்ஸ்னா என்ன சொல்றது, நகரங்கள் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 7935 டவுன்ஸ் இருக்கு. மொத்த கிராமங்கள் எண்ணிக்கை வந்து 6,40,000 பிளஸ் வந்து கிராமங்களும் இருக்கு. அர்பன் ஆக்ளோமெரேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா யூஏன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய நகரங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை சுற்றி சின்ன 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 நகரங்கள் இருக்கும்ல, அது எல்லாமே அர்பன் ஆக்ளோமெரேஷன்ஸ். ஓகேங்களா? அப்போ லார்ஜஸ்ட் யூஏ என்னன்னு கேட்டிங்கன்னா மும்பை. மில்லியன் பிளஸ் சிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 53 இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் ஜெண்டர் டேட்டா. ஜெண்டர் டேட்டா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனல்லையும் அட்டாச் பண்ணுறேன். எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆன்லைன் ஃபேக்ட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். டெலகிராம் சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க உடனே ஜாயின் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோன்ட் மிஸ் இட். ஜெண்டர் டேட்டாவை பற்றி பார்க்கலாம். பாலின விகிதம். ஜெண்டர் டேட்டாவில் பாலின விவரங்கள், ஆண் மற்றும் பெண்கள் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் மேல் கேண்டிடேட் ஆண்கள் வந்துட்டு 62.37 கோடி இருக்காங்க. பெண்கள் வந்து 58.64 கோடி இருக்காங்க. ஸோ பாலின விகிதங்கள் செக்ஸ் ரேஷியோனா ஓவரால் செக்ஸ் ரேஷியோ 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இருக்காங்க. ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எங்கன்னா கேரளாவில் தான் 1084 இருக்காங்க. பெண்கள் இங்கே ரொம்ப அதிகம் கேரளாவில். லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ ஸ்டேட் எங்கன்னா ஹரியானா, இங்கே பெண்கள் ரொம்பவே கம்மி. சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து 919. குழந்தைகள் பாலின விகிதம் இருக்காங்க இல்லையா, அதாவது எவ்வளோ ஏஜ், ஒரு வயசுலேருந்து 0 to 6 years. ஓவரால் சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து 1000 ஆண் குழந்தைங்களுக்கு 919 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஹையஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ எஸ்ஆர்னா செக்ஸ் ரேஷியோ அண்ட் மிசோரமில் இருக்காங்க. அண்ட் லோவஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்துட்டு ஹரியானா. ஹரியானாவில் வந்துட்டு குழந்தைகள் பாலின விகிதம் வந்து ரொம்பவே கம்மிங்க. நெக்ஸ்ட் ஒன் லிட்ரஸி ரேட். லிட்ரஸி ரேட் கல்வி அறிவு விகிதத்தில் சென்சஸ் 2011 ஓவரால் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஓவரால் லிட்ரஸி ரேட் இந்தியாவுடைய மொத்த
லிட்ரஸி ரேட் வந்து 74.04% ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆண்கள் வந்துட்டு 82.14%, ஃபீமேல் வந்து 65.46%. ஸ்டேட் ஹையஸ்ட் எதுனா, ஹையஸ்ட் மாநிலங்கள், ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் ஸ்டேட்ஸ் எதுனா, கேரளா தான் எப்பயுமே நம்பர் 1 94%. லோவஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, பீகார் 61.8%. யூனியன் டெரிட்டரியில யார் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட்ல இருக்காங்கன்னா, லக்ஷதீப் 91.85%. அண்ட் யூனியன் டெரிட்டரியில லோவஸ்ட்டா இருக்கிறது தாரா நாகர் ஹவேலி 76.24% வந்து இருக்காங்க. சோஷியல் குரூப்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் ஹையஸ்ட் எஸ்சி பாப்புலேஷன், ஷெட்யூல் காஸ்ட் பாப்புலேஷன் உத்தரப்பிரதேஷ்ல இருக்காங்க. ஹையஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் எங்க இருக்காங்கன்னா, மிசோரம்ல இருக்காங்க 94.73%. மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் எது அப்படின்னா ஹிந்தி. அண்ட் லாங்குவேஜஸ் பர் 8 ஷெட்யூல்ஸ், ரிலிஜியன்ஸ், கேஸ்ட், ட்ரைபல் அண்ட் டேட்டா கலெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம முந்தின ஸ்லைட்ஸ்ல எல்லாம் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். சென்சஸோடைய ஒரு கீ மைல்ஸ்டோன்ஸ் பத்தி பார்க்கலாம். 1830ல ஹென்றி வாட்டர் தான் சென்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் சிட்டி சென்சஸ் எடுத்தாரு. ஃபாதர் ஆஃப் சென்சஸ் கேட்டாங்கன்னா ஹென்றி வாட்டர் தான். 1865 to 72ல வந்து நான் சின்க்ரோனஸ் சென்சஸ் பார்ட்டிஷன் ரிலீஜியஸ் கவுண்ட் ஆச்சு. 1881ல ஃபர்ஸ்ட் சின்க்ரோனஸ் டபிள்யூசி போலண்ட் ரிபன் பீரியட்ல நடந்தது. நெக்ஸ்ட் இயர் அண்ட் ஈவெண்ட்ஸ் பார்க்கலாம். 1921ல இயர் ஆஃப் கிரேட் டிவைடட் டியூ டு டியூப் பேண்டமிக்னால டிலே ஆச்சு. 1948 சென்சஸ் ஆக்ட் enacted. 1951ல ஃபர்ஸ்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் சென்சஸ். 2001ல தான் டிஜிட்டல் டேட்டா ப்ராசஸிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2011ல 15th சென்சஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பயோமெட்ரிக் டேட்டா அண்ட் என்பிஆர் மாடர்னைசர் சென்சஸ் வந்து நடந்துச்சு. இப்போ நான் சொன்ன எல்லா டேட்டாவும் அந்த ஈவெண்ட்ஸ் அப்புறம் அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணீங்க. கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்ல இருந்து கொஷின்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஆல் த வெரி பெஸ்ட்.